மேடம் இப்படி பாருங்க. க்ளோஸ் வாங்க. Priyanka LLB. Thank you, Arun. Thank you. Happy birthday, our dearest friend. Thank you. மேடம் இப்படி பாருங்க. அங்கே பாருங்க. ட்ரை பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பெருசாக போயிடுது. வெயிட் வேணாம். வெயிட் வேணாம். ப்ரோ இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆப்வியஸ்லி எல்எல்பி ஒரு டிகிரி அப்படின்னு இருந்தாலும் நான் வந்து கோத்ரோ பண்ணி போத் பேலன்ஸ் மீடியாவும் இதையும் பேலன்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ லைக் எனக்கு ஒரு ஜேர்னி வந்து இப்போ நான் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன். நடுவில் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஸ்டடீஸில் நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஸோ அதனால தான் வந்து பர்த்டே ப்ளஸ் இதுவுமே மர்ச் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே அப்படி அமைஞ்சிருச்சு. நடிகையாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அந்தந்த கேரக்டருக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுற எழில் கேரக்டர், செவந்தி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. பட் பிரியங்காவானா நான் அட்வொகேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யா எனக்கு இதுவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்ணா. பிகாஸ் ஒரு ஜேர்னி நம்ம அச்சீவ் பண்ணும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஏன் வந்து அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அட்வொகேட்டாக நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு
படிச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து ப்ராஜெக்ட் இருக்காது, ஃபினான்ஷியலாகவும் சரி ப்ராஜெக்ட் இருக்காது. அப்போது எனக்கு அவ்வளோ கேப்பு, ஃபினான்ஷியல் பேர்டன் தாண்டி இதையும் பேலன்ஸ் பண்ணி படித்து எவ்வளோ ஷூட்ஸ் வரும், பட் ஸ்டில் நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அண்ணா ஆக்சுவலி வந்து ஒரு பர்த்டேக்கு எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, எல்லா இயரும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. சில பர்த்டே வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருப்போம், நம்ம நல்லா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். லாஸ்ட் பர்த்டே ஹானஸ்ட்லி சொல்கிறேன், எனக்கு அப்போ ப்ராஜெக்ட் இல்லை. அந்த ஒரு வருஷத்துலேருந்து எனக்கு ப்ராஜெக்டே இல்லை. அப்போது வந்து ஐ ஃபெல்ட் வெரி வெரி லோ. ஏன்னா ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது இந்த பர்த்டே எப்படி அப்போது நான் துவண்டு போகல. நான் அப்போ யோசித்தேன், சரி பரவாயில்ல, இதுவும் ஒரு நாள் நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக ஐ மேக் இட், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட் பர்த்டேக்கு நான் எடுத்துகிட்ட ஒரு ரெசல்யூஷன் என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ், எனக்கோட செல்ஃப் ஹீலிங் ஒன்று இருக்குல்ல, எனக்கு அந்த சப்போர்ட் எதுவும் இல்லாமல் என்னை நானே ஹீல் பண்ணிவிட்டு மேலே வர முடியும். ஸோ அப்படி நினச்சிட்டு தான் வந்து இந்த பர்த்டே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்டிகுலர்லி இந்த பர்த்டேயோட ரெசல்யூஷன் என்னென்னா, கண்டிப்பாக என்னை தேடிட்டு வரவங்களுக்கு ஃப்ரீ லீகல் அட்வைஸ் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். எனக்காக கஷ்டப்படுறவங்க யார் இருக்காங்களோ, இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டு டூ ஃப்ரீ சர்வீஸ். தேங்க்யூ. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா இல்லை நான் இந்த 2 ஜேர்னியை வந்து ஃபுல்ஃபில்டாக மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு செம அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது போதும். அந்த ஐடியா இல்லை. இன்றைக்கி விஷ் பண்ணலான்னா இன்க்ளூடிங் யூ ஆல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் சொன்னேன்ல, லாஸ்ட் பர்த்டே ஐ வாஸ் வெரி லோ, நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த பர்த்டேக்கு ஐ ஹாவ் திஸ் மச் பீப்புள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ.